ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிதிஷ் ஃபேமிலி. 100 டே வெயிட் லாஸ் சேலஞ்சில் 4th டே ரொட்டீன் அண்ட் டயட் தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிதிஷ் இன்னைக்கு காலையில் எழுந்துச்சனே வெயிட்டு பார்த்துட்டான். இன்றைக்கி அவனோட வெயிட்டு 58 கிலோவும் 400 கிராம் இருக்குது. ஒரு 200 கிராம் வந்து கூடின மாதிரி காமிக்குது. இது நார்மல் தான். பசங்க எக்ஸசைஸ் பண்ணும்போது மசில்ஸ் ரெக்கவர் ஆகுறதும் சரி, மசில்ஸ் டைட் ஆகுதோ இல்லை லூஸ் ஆகுதோ, அந்த ஃபங்க்ஷன் அப்படின்றது கொஞ்சம் வர்றதுக்கே 2 வீக் ஆகும். 14 டேஸ் தேவைப்படும். அது வரைக்கும் நம்ம பொறுமையாக அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். பொறுமையாக வெயிட் அப்படின்றது டெய்லி பார்க்காம வீக்லி ஒன்ஸ் கூட பார்த்தா கூட ஓகே தான். பண்ணுற ரொட்டீனை மட்டும் விட்டுறாமல் கண்டினியூவாக நம்ம ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். பண்ணால் தான் அந்த 1 மந்த் அப்படின்றது பாடியில் சேஞ்ச் அப்படின்றது நல்லா தெரிய ஆரம்பிக்கும். 5, 6, 7, 8, 9, நல்லா மேலே தூக்கு. 9, 10, 10, 9, 8, நல்லா மேலே போகணும். 9, 8. நிதிஷ் வந்து எக்ஸசைஸ் பண்ணி ஒரு 1 ஹவர் கழித்து காலையில் பொங்கலும் தேங்காய் சட்னி தான் எடுத்துக்கிட்டான். அவனோட ஃபேவரட் ஒன் வேணும்னு கேட்டிருந்தான். லீவு அப்படின்றதுனால வீட்டில் இருந்ததுனால சரின்னு எடுத்துக்கிட்டான். மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் எதுவும் எடுக்கல. டேரெக்டாக அவன் லஞ்சுக்கே போயிட்டான். லஞ்ச் அப்படின்றது கொஞ்சமாக வெள்ளைப்பூடு குழம்பு நல்லா பிணைஞ்சு வெங்காயம், சின்ன வெங்காயமும் வெள்ளைப்பூடு போட்டு தக்காளி தூக்கமாக இருந்தது, அது பிணைஞ்சு வச்சுட்டு சாம்பாரில் இருந்த காய்கள் மட்டும் எடுத்துக்கிட்டான். அவரைக்காய் பொரியல், உருளைக்கிழங்கு பொரியலும், அதுக்கப்புறம் சாம்பாரில் மஞ்சள் பூசணி, கேரட், இந்த மாதிரி 3 காய்கறிகள் நிறைய எடுத்து சாதம் கொஞ்சமாக குறைக்க ஆரம்பிச்சிட்டான். பசங்களுக்கு எடுத்தனுமே ஹெவியாக சாப்பாடே சாப்பிடக்கூடாது, எல்லாம் நம்ம ப்ரோட்டீன் தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி எடுத்தனுமே ஒரு உணவு முறையிலேருந்து மாற்றுறது கொஞ்சம் கஷ்டம். அந்த மைண்ட் செட் அப்படின்றது கொஞ்சம் ஸ்லோவாக தான் மாறும். அப்படின்றபோது நம்ம சாப்பாடோட அளவை ஃபஸ்ட்டு கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்துட்டு, அதுக்கப்புறம் அவங்க எக்ஸசைஸ் ஃபீடை மட்டும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, ஆக்டிவிட்டியை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் அவங்க உணவு முறையை கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம மாற்ற முடியும். அதே நேரத்தில் சாப்பாடை கரெக்டாக எடுத்துக்க அவங்க எடுக்க வைக்கணும். ஸ்நாக்ஸு, தண்ணி குடிக்கிறது எல்லாமே அதை கரெக்டாக நம்ம பார்த்துக்கணும். ஈவினிங் ஸ்நாக்ஸாக நிதிஷ் எதுவும் வேணாம் சொல்லிட்டான். ஆல்மண்ட் மட்டும்தான் ஒரு 5 இது உரித்து சாப்பிட்டுக்கிட்டான். சாயந்தரம் டியூஷன் கிளம்பிட்டான். சைக்கிளிங் அப்படின்றது டியூஷன் போயிட்டு வந்து நான் ஒரு 1/2 மணி நேரம் பண்ணிக்கிறேமா அப்படின்ட்டான். 4 to 6 அப்படின்றதுனால வந்ததுக்கப்புறம் ஒரு 1/2 hour நல்லா சைக்கிளிங் பண்ணிக்கிறேன் அப்படின்னா ஈவினிங்கில் 45 நிமிஷம் வந்து சைக்கிளிங் பண்ணான். நைட்டு சாப்பாடாக நிதிஷ் எடுத்துக்கிட்டது முட்டை தோசை தான். ஸோ தோசை வந்து அவனோட ஃபேவரட். அதுவும் முட்டை தோசை அப்படின்றது ரொம்ப ஃபேவரட். சாம்பாரும் அதுக்கப்புறம் தேங்காய் சட்னியும் எடுத்து சாப்பிட்டான். சேம் முட்டையில், பருப்பில் எல்லாத்துலேயுமே வந்து ப்ரோட்டீன் இருக்கும். அதே நேரத்தில் கொஞ்சம் கார்ப்ஸ் அப்படின்றத அவன் எடுத்திருக்கான். நிதிஷ் வந்து ரொம்ப நிறையாவும் சாப்பிட மாட்டான், ரொம்ப கம்மியாகவும் சாப்பிட மாட்டான். நிதிஷோட அளவு வந்து எப்போயும் நார்மலாக இருக்கும். ஆனால் ஆக்டிவிட்டி கொஞ்சம் ரொம்ப கம்மியானதுனால தான் அவனுக்கு உடம்பு வைக்கிற மெயின் ரீசனே இருந்தது. ஸோ இப்போ நல்ல ரிசல்ட் தெரியுது அவனுக்கு. நைட்டு சாப்பாடாக நிதிஷ் எடுக்கிற டைம் வந்து ஒரு 7:30 இருக்கும். நோ ஜங்க் ஃபுட்டா? வெயிட்டு ஸ்டார்டிங் வெயிட் இருக்கா? 1 kg குறையிறது நீ 15 days வெயிட் பண்ணு. 7200 கலோரி வந்து நீ பேன் பண்ணணும். சின்ன பசங்க எடுத்தனையுமே அவ்வளோ கலோரி பேன் பண்ண முடியாது. பொறுமை ரொம்ப அவசியம். ஓகேவா? கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் தெரியுதுமா வயிறு ஸ்டார்டிங்கில் ஆரம்பித்ததோட. ஓகேவா? நீ எக்ஸசைஸு டெய்லி பண்ணணும். ஜங்க் ஃபுட்டு எடுக்கக்கூடாது, அதுதான் கண்டிஷன். வீட்டு ஃபுட்டு எடுக்கணும். கரெக்டாக பண்ணு. 3 months உனக்கு பாடி சேஞ்ச் ஆகும். நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். உன் மசில்ஸ்லாம் நல்லா டைட் ஆகும். லூஸு ஸ்கின் இருக்காது. கழுத்து சுற்றி கருப்பு இருக்கு இல்லையா, அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். நல்லா வெயிட்டாக வர ஆரம்பிச்சிடுவேன். நேச்சுரலாக ஃப்ரூட்ஸ் சாப்பிட்டா, நேச்சுரல் டயட்டு, எக்ஸசைஸ் பண்ணும்போது வேர்வை வெளியே வரும்போது உடல் கழிவுகள் வெளியே வரும். அப்போ ஆட்டோமேட்டிக்காகவே உனக்கு கலர் கொடுக்கும். கழுத்தை சுற்றி இருக்க கருப்பு வந்து ஆட்டோமேட்டிக்காகவே சரியாக ஆரம்பிச்சிடும். எப்போ பண்ணா? எக்ஸசைஸும் டயட்டும் பண்ணலாம். ஓகேவா? குட் நைட். நாளைக்கு பார்க்கலாம்.